ஓவியம் கார்த்தி. இன்னைக்கு நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி செயற்கை நுண்ணறிவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் விரிவா. இன்னைக்கு உலகம் பூராவுமே இந்த செயற்கை நுண்ணறிவில் ரொம்ப விழிப்புணர்வோட செயல்பட்டு இருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவில் பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு 5 நிறுவனங்கள், மாமாஸ் என்று சொல்லப்படக்கூடிய 5 நிறுவனங்களின் முதல் பதத்தை வைத்து மாமா என்று குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய படங்களை இங்கே காட்டியுள்ளேன். இவர்கள் தெற்கு உலகில் மிகவும் முன்னேற்றமாக நிறைய மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் போட்டோஷாப் என்கிற சாஃப்ட்வேரில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை பயன்படுத்தி லேட்டஸ்டாக அடோபி பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்னுடைய லோகோவில் ஃப்ரண்டில் 1939 பிறந்து வாழ்ந்த ஒருவர், அவர்தான் போட்டோஷாப்பினுடைய ஃபவுண்டர், போட்டோஷாப்பை கண்டுபிடித்தவர். அவருடைய படத்தை போட்டு பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அந்த போட்டோஷாப்பில் உங்களுக்கு சில மாதிரியான அதிசயங்களை செய்து காட்ட விரும்புகிறேன். நல்ல கம்ப்யூட்டர், நல்ல ஃபாஸ்ட் இன்டர்நெட் இது இருந்தால்தான் செய்ய முடியும். அதேபோல் உங்களுக்கு ஓரளவு ஆங்கில நாலேஜ், குறைந்தது தந்தி இங்கிலீஷாவது பேசுறதுக்கு தெரியணும். கம்மு, கோ, செண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்கள் தட்டச்சு செஞ்சீங்கன்னா அதை உடனே அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை நிறைவேற்றி முழுமையான ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ பார்க்கறது ஒரு சிகப்பு கார், ஒரு புதிய கார். அந்த காரோட படத்தை விளம்பரத்துக்காக ஒரு போஸ்டர் தயார் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காரை நான் இந்த அடோபி போட்டோஷாப் பீட்டா சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணி அந்த காருக்கு சில கட்டளைகளை நான் கொடுக்கிறேன். என்ன கொடுக்குறேன்னா, ஒரு நல்ல அழகான மேகம், தூரத்தில் மலைகள், ஒரு அமைதியான குளம் அல்லது குட்டை, அதில் காருடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் தெரியணும், அதே மாதிரி நல்ல ட்ராமாட்டிக் லைட்டிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமாண்டை நான் அடிக்கிறேன். அடித்து அதை செயலாற்ற சொல்லி நான் கொடுத்த உடனே அது நமக்காக அந்த படங்களை கண்டுபிடித்து இணைத்து அதை முழு உருவமாக தருகிறது. அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த காரை செலக்ட் சப்ஜெக்டில் போய் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே அந்த இடத்துல அந்த செலக்டான ஏரியா ஒரு பிங்க் கலரில் அவுட்லைன் வந்துடுச்சு. அதை இன்வெர்ட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு. இப்போ அது இன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்வெர்ட் ஆன பிறகு நான் கமாண்டு டைப் அடிக்க ஆரம்பிக்கிறேன். Dramatic sky with distant mountains in background, calm lake with reflection in foreground, cinematic lighting. இந்த கட்டளையை நான் அதில் அடிச்சுட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆங்கிலத்தில் எனக்கு வேகமாக தட்டச்சு செய்வதற்கு பயிற்சி இல்லை.
இப்பொழுது நான் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற தயாராகிவிட்டது. பாருங்க, இதை நம்ம செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். எத்தனை வித்தியாசம், 3 வித்தியாசமான பேக்ரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. ஒரிஜினலா நாம கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவின் சாதனை. அடுத்தது ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின் போட்டோவை எடுத்துட்டு அந்த குழந்தைய நான் வேற வேற பேக்ரவுண்ட்ல படுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு செய்யலான்னு நான் ஆசைப்படுறேன். உடனே அந்த குழந்தைய ஒரு ஃபர் பேக்ரவுண்டு, வேற பெட்டு, அதே மாதிரி சுத்தி பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்குறேன். அது பாருங்க என்ன அழகா வரைஞ்சி நமக்காக கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே இதெல்லாம் உலக அதிசயங்கள் மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க போய் நிக்கும்னு தெரியல. இந்த குழந்தை படத்தை இப்போ நாம செய்ய போறோம். இதை செலக்ட் சப்ஜெக்ட்ல போய் இந்த குழந்தைய செலக்ட் பண்ணிட்டு அதை பேக்ரவுண்ட் இன்வெர்ட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு ஃபர் பெட்டு வேணும், ஒரு வித்தியாசமான படுக்கை, அதை சுற்றி பூவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் டைப் அடிக்கிறேன். அதை டைப் அடித்து எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்காக அந்த படங்களை எல்லாம் தேடி ஒருங்கிணைத்து எவ்வளவு வேகமாக அது செயலாற்றுது என்பதை இப்போ பார்க்கலாம். என்ன ஆச்சரியமா இருக்கா பாருங்க. அந்த குழந்தை ஒரு ஃபர் பேக்ரவுண்ட், சுத்தி பூ, இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாத விஷயங்க. சரியா? இங்க ஒரு லேடி ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்துட்டோம். போட்டோ எடுத்த போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ நான் அந்த பேக்ரவுண்டை ஃபில் பண்ணணும். ஸோ அந்த லேடியை நான் லேசர் டூலில் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை ஃபில் பண்ண சொல்கிறேன். எனக்காக பேக்ரவுண்டை ஃபில் பண்ணி காட்டிடுது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த லேடி படம் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. சைடில் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடுச்சு. இப்போ தான் நான் வந்து லேசர் டூலில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னங்க ஜீபூபோ வேலையா இருக்கு. இங்க பாருங்க அந்த பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா செட் ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் நாம செய்ய முடியுமா? அதே லேடி படம் பேக்ரவுண்ட ஃபில் பண்றதுக்கு பதிலா பேக்ரவுண்ட மாத்தி காட்டு, அந்த லேடிய வேற ஒரு பேக்ரவுண்ட்ல தூக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கறேன். இப்ப என்ன செய்து பாருங்க. அதே பேக்ரவுண்டு, அதே படம். இப்ப நான் பேக்ரவுண்ட ஃபில் பண்ணாம பேக்ரவுண்ட மாத்து அப்படின்னு கொடுக்குறேன். உடனே அந்த கட்டளை ஏத்துக்கிட்டு அந்த பேக்ரவுண்ட மாத்துறதுக்கு தயாராகுது. வந்துருச்சு. நம்பவே முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நாம இணைக்கிறது அப்படின்னம்னா குறைஞ்சது நாம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மெனக்கிடணும். மெனக்கெட்டா தான் இதை செயலாற்ற முடியும்.
எவ்வளவு மாற்றம் வருது பாத்தீங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி உலகத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளது என்பதை பார்த்தவுடன் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இது ஒரு பச்சை நிறம் அமைந்துள்ள ஒரு ஹால் அல்லது ஒரு ரூம். இங்கு நான் என்ன நினைக்கிறேன், ஒரு மஞ்சள் கலர் சோஃபா போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சோஃபா எவ்வளவு நீளம் எவ்வளவு உயரம் இருக்கணும்னு சொல்லி நான் லேசர் டூல் எடுத்து மார்க் பண்ணி அந்த கட்டளையை கொடுக்குறேன். உடனே எனக்காக அங்கே ஒரு சோஃபாவை வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருது. அதில் என்ன விசேஷம்னா, அந்த சோஃபாவுக்கு ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து வர்ற வெளிச்சம் அந்த சோஃபாவில் ரியலே ஒரிஜினலாக நேரடியாக நாம் அங்கே ஒரு சோஃபாவை போட்டு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி அமைந்துள்ளது. இந்த ரூம்ல ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு நீள சோஃபா வேணும்னு நீளம் அகலம் இது ரெண்டையும் நான் உத்தேசமா லேசர் டூல்ல மார்க் பண்ணி எனக்கு ஒரு எல்லோ கலர் சோஃபா வேணும் அப்படின்னு நான் டைப் அடிக்கிறேன். அந்த கட்டளையை நிறைவேற்ற சொல்லி எக்ஸிக்யூட் கொடுத்துட்றேன். என்னங்க, நாம நேர்ல போய் சோஃபா போட்டு எடுத்தா கூட அந்த லைட்டிங் எல்லாம் வராது. என்ன மாதிரியான அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி செய்து பாருங்க. நம்பவே முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி எங்கேயோ போய் நிக்குது. ஒரு அழகான இன்டீரியர். அந்த ஹால்ல எல்லாமே ஓரளவு ஒரு சிகப்பு நிறத்தில் உள்ள அமைப்பில் உள்ளது. இங்க நான் என்ன செய்கிறேன், ஒரு சதுரத்தை உருவாக்கி இங்க ஒரு டேபிள் வேணும், அந்த டேபிள் மேல பூ இருக்கணும் அப்படின்னு நான் கட்டளை கொடுக்கறேன். உடனே டேபிள் வந்துருது, ஒரு பூ வந்துருச்சு. மறுபடியும் நான் என்ன செய்யறேன், மேல சீலிங்ல ஒரு சாண்டிலியர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல லேசர் டூல்ல மார்க் பண்ணி இங்க ஒரு லஸ்தர் விளக்கு வேணும்னு கேட்கிறேன். லஸ்தர் விளக்கும் வந்துருச்சு. லஸ்தர் விளக்கு வந்த பிறகு இந்த அழகான சூழ்நிலையில ஒரு பூனை படுத்து தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணி நான் என்ன செய்யறேன், ஒரு தரையில ஒரு இடத்த நானே குறிப்பிட்டு இங்க ஒரு பூனை படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கறேன். உடனே எனக்காக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அந்த படத்தை வரைந்து ஒரு 30-40 வினாடிகள் செய்து கொடுத்து வருகிறது. அதை இப்பொழுது நாம பார்க்கலாம். இதுதான் இப்ப நாம கிரியேட் பண்ணக்கூடிய ரூமு. இந்த ரூம்ல 2 பக்கமும் ஜன்னல் இருக்கு. அந்த சோஃபா பக்கத்துல மார்க்கெட் உள்ள ஒரு சதுரம் போட்டு ஒரு எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் ஒரு டேபிள் வேணும், அது மேல பூ இருக்கணும்னு நான் ஒரு கட்டளையை கொடுக்குறேன். அந்த கட்டளையை நிறைவேற்றத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்றேன். அது எனக்காக வரைகிறதுக்கு தயாராயிடுச்சு. பாருங்க, டேபிள் வந்துருச்சு. அந்த ஷேடோ பாருங்க, 3 வகையான டேபிள். ஜன்னல்ல இருந்து வர்ற வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேபிளுடைய ஷேடோ இருக்கு. இப்ப எனக்கு ஒரு சின்ன ஆசை, மேல ரூஃப்ல ஒரு சாண்டிலியர் லஸ்தர் விளக்கு இருந்தா நல்லா இருக்கணும். லேசர் டூல் எடுத்து அந்த சாண்டிலியர் எங்க இருக்கணும், எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்றேன். கட்டளை விண்டோல சாண்டிலியர் அப்படின்னு மட்டும்தான் டைப் பிடிக்கிறேன். தயாராயிடுச்சு. இதெல்லாம் இன்டர்நெட் ஸ்பீடு இருந்தாதான் உடனே நம்ம பார்க்க முடியும்.
பாருங்க, அழகான சாண்டிலியர், 3 விதமான லெஸ்டர் விளக்கு, எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. இந்த ரூம்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு அழகான பூனை படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு லேசர் டூல்ல ஒரு நீள அகலம் மார்க் பண்றேன். அங்க கேட்டுன்னு டைப் அடிக்கிறேன். என்ன அதிசயம் பாருங்க, ஒரு அழகான பூனை, 3 விதமான பூனையை நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அது அப்படியே எவ்வளவு சொகுசா படுத்திருக்குது, அதனுடைய நிழல் எல்லாம் பாருங்க, நம்ப முடியுதா? இனி அடுத்து சில மாதிரி படங்களை உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். அதில் வரக்கூடிய முன்னேற்றங்கள், போட்டோஷாப்பின் அதிசயங்கள், இந்த செயற்கை நுண்ணறிவின் சாதனைகள் உலகத்தில் எங்கே போய் நிற்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அவைகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லேடி படத்துக்கு கழுத்துல ஒரு நகை வேணும்னு சொல்லி லேசர் டூல்ல மார்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்றேன். அங்க நெக்கிள்ஸ்னு டைப் அடிக்கிறேன். செலவில்லாம இந்த பொண்ணுக்கு ஒரு நகையை போட்டுட்டேன். அது பாருங்க, கரெக்டா நம்ம அதை செட் பண்ண அந்த ஓரத்தில் இருக்கிற கர்வேச்சர், ஷேடோ இதெல்லாம் எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. இந்த படத்துல இந்த பெண்ணுடைய தலைமுடி இன்னும் கொஞ்சம் கர்லிங்கா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு லேசர் டூல்ல மார்க் பண்ணி அந்த கர்லிங் ஹேர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் டைப் அடிக்கிறேன். அது எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணுது. எவ்வளவு அழகான கர்லிங் ஹேர் பாருங்க. பின்னாடி அந்த சன்ன முடியெல்லாம் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. பர்ஃபெக்டா இருக்கு. என்ன அதிசயம் இல்லையா? இதே படத்துக்கு இந்த லேடியுடைய ட்ரெஸ்ஸு, சைடில் இருக்கிற அந்த 3 போஸ்ட் மாதிரி இருக்கிற கண்ணாடியை, அந்த சைடு எஃபெக்டை ஒரு கிளாஸ் ஃப்ரேம் பண்ண டோர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ணி ஒரு கிளாஸ் டோர் வேணும்னு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக வேற ட்ரெஸ் போடு அப்படின்னு நான் அந்த கட்டையை கொடுக்குறேன். அதை ரெண்டையும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி எனக்காக அது வரைய ஆரம்பிச்சிடுது. இந்த சைடு ஜன்னல் மாற்றம், இந்த ட்ரெஸ் மாற்றம் ரெண்டையும் பார்க்கலாம்.
அந்த பெண்ணோட Dress பாருங்க, எவ்வளவு அழகா அந்த முடி தொங்குறத கூட அந்த கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஒரிஜினலா அந்த Dress மேல அந்த முடி இருக்கிற மாதிரி கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சு காட்டுது. 2 விதமான Dress, 3 விதமான Dress நீ செலக்ட் பண்ணிட்டு அது போட்டுக்கலாம். அந்த முடி இருக்கிற ஏரியாவெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு பாருங்க. நம்ம வேலையை எவ்வளவு சுலபமாக்கிருச்சு பாத்தீங்களா? அதிசயம் தாங்க. ஒரு அழகான இயற்கை காட்சி, பனி சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கில் நீர்வீழ்ச்சி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சிக்கும் இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் அந்தாண்ட கேப் இருக்கு. நான் நீர்வீழ்ச்சிக்கு சென்ட்ரல்ல இருந்து பக்கமா பார்க்கணும்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு லேசா டூல் எடுத்து எங்க பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு நீள அகலம் எல்லாம் மார்க் பண்ணி வெறும் பிரிட்ஜுன்னு மட்டும் டைப் அடிக்கிறேன். எனக்காக அந்த கட்டளையை தயார் பண்ணி எனக்கு ஒரு பிரிட்ஜை கட்டி கொடுக்க போகுது. இப்ப பாருங்க என்ன அதிசயங்க! அது ஒரு பிரிட்ஜ் மட்டும் இல்ல, 3 விதமான பிரிட்ஜ். எந்த பிரிட்ஜில் வேணாலும் நீங்க நடந்து போலாம். இதுல என்னன்னா, அந்த பனி சூழ்ந்த மலையில் அந்த பிரிட்ஜ் பனி சூழ்ந்து சைடு செடி எல்லாம் அது மேல வளர்ந்த மாதிரியான ஒரிஜினல் எஃபெக்டோட இருக்குது பாருங்க. அதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் அதிசயம். இந்த வீடியோ உங்களுக்கு மனதுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? ஆனா இந்த சாதனையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல கருவி இருந்தால்தான் செய்ய முடியும். ஓரளவு ஆங்கில அறிவு இருக்க வேண்டும். இது 2 முக்கியம். சரியா?